காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் தைப்பூசத்தையொட்டி வெள்ளி தேர்பவனி நடைபெற்றது. முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வெள்ளித்தேர் உற்சவத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மேலதாளங்கள் ஒலிக்க அரோகரா முழக்கத்துடன் ஏராளமான பக்தர்கள் வெள்ளித்தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அப்போது சிறுமிகள் சிவன் பார்வதி வேடமிட்டு சிவ தாண்டவ நடனமாடி சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் வள்ளலார் நினைவு நாளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வள்ளலார் நினைவு தினத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் பட்டணம் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றது. இது தொடர்பாக புகார் அளித்தால் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருப்பாட்டம் தெருவில் அதிவேகமாக சென்ற கார் ஒன்று டயர் வெடித்து அங்கிருந்த வீட்டின் சுவர் மீது மோதி நின்றது. விபத்தில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தியதில் சிவா என்பவர் மதுபோதையில் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து காரை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் மீது 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் போக்குவரத்து அதிகாரிகளை காங்கிரஸ் கட்சி கவுன்சிலரின் மகன் தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புவனகிரி 2வது வார்டு காங்கிரஸ் கவுன்சிலர் கிருஷ்ணனின் மகன் தனது நண்பர்களுடன் சிதம்பரத்திலிருந்து சென்னை செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்துள்ளார். இதனை கண்ட பேருந்து நடத்துனர் இது முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்து, எனவே கீழே இறங்கும்படி கவுன்சிலரின் மகனிடம் தெரிவித்துள்ளார். இதனால் நடத்துனருக்கும் கவுன்சிலரின் மகனுக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்துனர் உட்பட 4 பேரை கடுமையாக தாக்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து விசாரணை செய்தபோது கவுன்சிலரின் மகன் என கூறியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் நடத்திய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுகாவில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ரெட்டிவலம், அகவலம், சாயனபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மணல் கடத்தல் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்டும்பாக்கம் பகுதியில் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்த சிவராஜ், லாரி ஓட்டுநர் குப்பன், கேசவன் ஆகியோரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 லாரிகள், ஒரு பொக்லைன், லோடு வாகனம் உள்ளிட்டவைகளையும் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் அருகே ஊருக்குள் புகுந்த மானை பொதுமக்கள் பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தம்பிரான்பட்டி கிராமத்திற்குள் சுமார் 2 வயது மதிக்கத்தக்க ஆண் மான் ஒன்று புகுந்தது. இதனை கண்ட அப்பகுதி திருநாய்கள் மானை துரத்தியதால் உயிருக்கு பயந்து ஊருக்குள் இருந்த கோயில் அருகே பதுங்கியது. அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மானை பிடித்து வைத்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மானை மீட்டு கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து பின்னர் வனத்திற்குள் விட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மூச்சுவிட முடியாமல் சிரமப்பட்ட சிறுவனுக்கு பெண் மருத்துவர் முதலுதவி அளித்து உயிரை காப்பாற்றிய வீடியோ வைரலாகி வருகிறது. விஜயமங்கலத்தை சேர்ந்த சண்முகம் தைப்பூச திருவிழாவிற்காக சென்னிமலை முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் வருகை தந்துள்ளார். அப்போது அவருடைய 10 வயது மகன் கார்த்திகேயன் திடீரென மயக்கமடைந்தார். இதனைத் தொடர்ந்து சிறுவன் ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது சிறுவனுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட மருத்துவர் சவியார் சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றினார். இது தொடர்பான வீடியோ வைரலாகி வரும் நிலையில் சிறுவனை காப்பாற்றிய பெண் மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் நண்பனிடம் 1.25 கோடி ரூபாயை மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நல்லம்பள்ளியில் உதயகுமார் என்பவர் சிப்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இவரிடம் வேலை கேட்டு பள்ளி மற்றும் கல்லூரி பருவ நண்பரான சூர்யா என்பவர் வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை வேலைக்கு சேர்த்துக் கொண்ட உதயகுமார் நாளடைவில் தொழிற்சாலையின் பங்குதாரராக நியமித்துள்ளார். இந்நிலையில் தொழிற்சாலையின் கணக்கு வழக்குகளை காட்டும்படி சூர்யாவிடம் உதயகுமார் கேட்டுள்ளார். இதனை பலமுறை தட்டி கழித்து வந்த சூர்யா திடீரென மாயமானார். பின்னர் உதயகுமார் கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது 1.25 கோடி ரூபாய் குறைந்திருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பெயரில் சூர்யாவை போலீசார் தேடி வருகின்றனர்.